பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டால் உங்களது வாழ்வு அப்படியே மாறும். ஆனா பிரதோஷத்தன்னைக்கு எப்படி வழிபட வேண்டும்ங்கிறதான் இப்ப நான் சொல்லி தர போறேன். நீங்க கேட்கலாம், என்னங்க நரசிம்மருக்கும் பிரதோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய அதர சொல்லியிருக்கேன். நரசிம்மருடைய கோபம் தணிந்தது பிரதோஷ காலத்துல. அதனால நரசிம்மருக்கு பிரதோஷம் என்பது மிக மிக விசேஷமான ஒன்று. எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரதோஷம்னா கிடுகிடுன்னு ஓடுவோம் எங்க? சிவன் கோயிலுக்கு. ஆனா நரசிம்மருக்கும் பிரதோஷம் பயங்கரமான விசேஷமானது. நரசிம்ம வழிபாடு பிரதோஷத்தன்னைக்கு செஞ்சா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மிகப்பெரிய மாற்றங்களை நாம் சந்திப்போம் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, எப்படி அந்த பிரதோஷ வழிபாடு நரசிம்மருக்கு செய்ய வேண்டும்? உங்கள் வீட்டு பக்கத்திலே நரசிம்மரோ லட்சுமி நரசிம்மரோ ஆலயம் இருந்தால், தனித்தாலயமாவோ இல்ல தனித்தனி ஆலயமாவோ இருந்தால் அங்க பிரதோஷத்துக்கு நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்வார்கள். அந்த அபிஷேகத்துக்கு உங்களது வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த அபிஷேகத்துக்கு நரசிம்மருக்கு தேனும் பழமும் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. யார் யாரெல்லாம் வாங்கி கொடுக்கணும், யாருக்கெல்லாம் வாழ்க்கை மாற்றம்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க வாழ்க்கையில. இது வரைக்கும் நான் சுகத்தை பார்த்தது இல்லை. ஆனா எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டு நான் வெளியே வரணும். அதுக்கு என்ன வழி? உங்களுக்காகவே பிரதோஷ காலத்துல நரசிம்மருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது நீங்க பால் வாங்கி கொடுங்க. கல்யாணம் பண்ணி பயங்கர பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவ்வளோ பிரச்சனை. அம்மா பொண்ணோட அம்மாக்கும் கவலை, பொண்ணோட பையனுடைய அம்மாக்கும் கவலை. எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், பொண்ணு அடங்க மாட்டேங்குதுன்னு அவங்க. ஆனா இந்த பொண்ணுடைய அம்மா என்ன சொல்றாங்க, என் பொண்ணு நல்ல பொண்ணுங்க, உங்க பையனுக்கு தாங்க வாழ பிடிக்கல, வாழ தகுதி இல்லை. இந்த மாதிரியே சண்டை போயிட்டு இருக்கு. 2 பேரும் பிளான் பண்ணாங்க டிவோர்ஸ் போலாம். அதுக்கு முன்னாடி பிரதோஷ காலத்துல போய் 2 பேரும் தம்பதியா உட்காந்து நரசிம்மருடைய அபிஷேகத்தை பாருங்க, பழமும் தேனும் வாங்கி கொடுங்க. உங்க வாழ்க்கையோட மாற்றத்தை பாருங்க. வெளியே வரும்போது நல்லா வாழலாம் வாங்க அப்படின்னு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நேரம் அந்த பிரதோஷ காலம்தான். இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒரு வருமானம் வரல, நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலையில இருந்தேன், ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னுடைய வேலை போய்விட்டது. கவலைப்படாதீங்க, வேண்டிக்கோங்க மனசார. பிரதோஷ காலத்துல போய் நரசிம்மர்கிட்ட போய் உட்காருங்க. அபிஷேகத்தை மட்டும் பண்ணி எதுவுமே வாங்க வேண்டாம். உட்கார்ந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது மனசை லட்சுமி நரசிம்மர்கிட்டையோ ஒழுங்குபடுத்தி மனதை செலுத்தி, எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், நான் இந்த அபிஷேகத்தை கண்கூட பார்க்கிறேன், என்னுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலிருந்து அந்த அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு பிரசாதம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது வரைக்கும் இருந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்க வரணும். நிச்சயமா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆனா எல்லாமே முழுசுமே நம்பணுங்க, நம்பி செய்யுங்க. உங்களுக்கு அப்படி ஒரு காலகட்டம் இருக்கு. குழந்தை பாக்கியம் என்னங்க, கல்யாணம் ஆகி 10 வருஷம், கல்யாணம் ஆகி 5-6 வருஷம் ஆச்சுங்க. டாக்டர்கிட்ட போனா எல்லாமே நல்லா இருக்கு, பிரச்சனையே இல்லை 2 பேருக்குன்ட்டாங்க. ஆனா குழந்தை வரலையே, என்ன பண்றது? நேர போய் தம்பதி சமேதராக பிரதோஷ காலத்துல வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலம் ரொம்ப விசேஷம். மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் நரசிம்மரை. மனமுருக நரசிம்மரை பிரார்த்தியுங்கள். எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், 5 வருஷம் ஆச்சு, நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப என்ன பண்ணும்னா, நீங்க பால், தயிர், தேன், பழம் 4த்தையும் கொண்டு போய் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் சனி பிரதோஷ காலத்துல நடக்கக்கூடிய நரசிம்ம வழிபாடுல நடக்கக்கூடிய அபிஷேகத்தை சேவிச்சுட்டோ முடிஞ்சொன்ன 9 சுத்து சுத்திட்டு
அலங்காரத்தை சேவிச்சுட்டோ அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆனா எல்லாம் நம்பி செய்யுங்க, நாராயணன் கண்டிப்பா காப்பாத்துவார். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது, நான் வாடகை வீட்டுல இருக்கேன். கடந்த 20 வருஷமாக வாடகை வீட்டிலேயே இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தா கூட பகவானுடைய அனுகிரகமும் பகவானுடைய கடாட்சமும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வேதனைப்படுறீங்களா? உங்களுக்காகவே இருக்கு. சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்துல போங்க. திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்துல போய் நரசிம்மரை வழிபடுங்க. தம்பதியா போங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு வாங்கறதுக்கு வழியை காட்டு கடவுளேன்னு வேண்டிக்கோங்க. நீங்களும் கடைசி வரைக்கும் இருந்து அலங்காரத்தை பார்த்துட்டு அங்க ஒரு சின்ன சின்ன கைங்கரியம் செய்யுங்க. அந்த கோவில்ல தம்பதி சமேதரா கேளுங்க, நான் ஏதாவது கைங்கரியம் செய்ய தாராளமா செய்ய சொல்லுவாங்க. இல்ல பிரசாதத்தை கொடுங்க, இல்ல கூட்டி பெருக்கி தள்ளுங்க, தப்பே கிடையாது கோவில்ல. இது எப்ப பண்ணணும்? திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்துல பண்ணணும். படிப்பு ஆவரேஜா இருக்கேன், ஏதோ நல்லா படிக்கணும் ரொம்ப ஆசை, ஆனா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டா படிக்கிறேன், ஏதோ ஒரு காலகட்டத்துல மறந்து போயிடுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்றது? உங்களுக்காகவே இருக்கு புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கேலண்டரை பாருங்க. புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ காலத்துல நேர கோயிலுக்கு போயிடுங்க. எங்க? நரசிம்மர் கோயில் தான். அங்க நரசிம்மர் கோவில நடக்கக்கூடிய பிரதோஷ காலத்து அபிஷேகத்தை கலந்துண்டு நீங்க ஒன்னும் வாங்கியெல்லாம் கொடுக்க வேண்டாம். நேர போய் பிரதோஷ காலத்துல புதன்கிழமை பிரதோஷ காலத்துல நடக்கக்கூடிய அபிஷேகத்துல போய் கலந்துண்டு உங்களுடைய பிரச்சனைகளை மனதார நரசிம்மருடைய காலடியிலே சமர்ப்பித்து கடைசி வரைக்கும் திருமஞ்சனம் பார்த்துட்டு நீங்க போயிடலாம். அலங்காரங்கள்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க மாட்டுக்கு போங்க. அடுத்தது ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா? பாவங்க, வியாதி வியாதி இருக்கு, என்னன்னே தெரியல, ஆனா தெரிஞ்ச வியாதி இருக்கு. எனக்கு டாக்டர் கேன்சர் சொல்லிட்டாரு, அது தேவலையானோ, நான் என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே பண்ணாதீங்க. வியாழக்கிழமை நடக்கக்கூடிய பிரதோஷ காலத்துல நடக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு நீங்க கண்டிப்பா போங்க. நேர உட்கார்ந்து அந்த பிரதோஷ காலத்துல புதன்கிழமை நடக்கக்கூடிய அபிஷேகத்துல கலந்துண்டு அங்க கொடுக்கக்கூடிய கோமக தீர்த்தத்தை உங்க தலையில தெளிச்சுண்டு நேர வீட்டுக்கு வாங்க. முடிஞ்சா ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் அந்த பாட்டில தீர்த்தத்தை வாங்கி உங்க நிலப்படியிலிருந்து தலைவாசல் படியிலிருந்து வீடு ஃபுல்லா தெளிச்சிருங்கோ. யார்கிட்டையாவது கொடுத்து என்னோட முகத்துல தளிங்கன்னு சொல்லுங்க. 3 தடவை தளிப்பா உங்களோட வியாதிகள் படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில செய்தாத்தான் நடக்கும். நம்பிக்கையின் அடிப்படையில செய்தாத்தான் நடக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னாக்க, ஒருத்தங்களுக்கு பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, பிரசவ காலத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டர் இது வரைக்கும் சுகப்பிரசவம் சொன்னவர் திடீர்னு சிசரின் பண்ண வேண்டியது வந்தா வந்துரும் அப்படின்றாங்கல்ல. கவலையே வேணாம். உங்க குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும், தாய் செய் நலமாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய பிரதோஷ காலத்துல போயிட்டு நரசிம்மரை மனசார வழிபடுங்க. நல்லபடியா பிரசவம் ஆகி நல்ல குழந்தை பிறந்து வீட்டுக்கு நான் வரணும், என்னுடைய குழந்தை நல்லபடியா படிக்கணும்னு வேண்டிக்கோங்க. யாரு பிரெக்னன்சி ஸ்டார்டிங்லேயே பண்ணலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எந்த வெள்ளிக்கிழமை வருதோ அந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷ காலத்துல போயிடுங்க. இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய உங்கள் குழந்தைகளும் நன்றாக அறிவுள்ள பிள்ளையாக பிறப்பார்கள். எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம செய்ய செய்ய செய்யதான் நமக்கு நல்லது எப்பொழுதுமே நடக்கும். நமக்கு நல்லது நடக்கிறதுக்கும் நம்ம நல்லபடியா நம்மளை காத்து நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்வதற்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே நமக்கு இருக்கும். சரிங்களா? செலவே கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள். நேர போய் பாருங்க, டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். டயத்தை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கடவுளுக்கு நீங்கள் உங்களை சமர்ப்பித்தால் போதுமானது. நிறைய செய்ய காத்து கொண்டிருக்கிறார் கடவுள்.
செய்றீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா வாழுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.